பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறையுடைய வாழ்வளித்து உலகெல்லாம் காப்பதற்காய் மறையளித்த இணையில்லா வல்லவனாம் இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். வாராந்த புறையொளி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் இன்றும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய புறையொளி நிகழ்ச்சி முக்கியமான பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. எங்களுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்துக்காக கலைப்பணி செய்த முக்கியமான ஆளுமை சம்பந்தமாக நாங்கள் இன்று பேசப் போகின்றோம். அந்த ஆளுமை சம்பந்தமாக அவரே இன்றைய தினம் வந்து தன்னுடைய அனுபவ பகிர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அது மாத்திரமல்லாது அந்த ஆளுமையோடு மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கின்ற, அந்த ஆளுமையினுடைய கலையோடு தொடர்பை கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான ஆளுமையையும் நாங்கள் இன்றைய தினம் கலையத்திலே சந்திக்க இருக்கின்றோம். இன்றைய புறையொளி நிகழ்ச்சி கலை சார்ந்த விடயங்களை தருகின்ற நிகழ்ச்சியாக அமைய போகிறது. எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி முக்கியமான 2 நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. ஒரு நிகழ்வு காலையிலே இடம்பெற இருக்கிறது கொழும்பு அல் ஹிக்மா கல்லூரியிலே. அதனைத் தொடர்ந்து எதிர்வருகின்ற 16ஆம் தேதி அதே நாள் மாலை 4:30 கொழும்பு தமிழ் சங்கம் சங்கரப்பிள்ளை மண்டபத்திலே மற்றும் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. எனவே மாலை இடம்பெற இருக்கின்ற நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலாகத்தான் இன்றைய இந்த கலந்துரையாடல் இருக்கப் போகிறது. அதற்கு முன்பதாக எதிர்வருகின்ற 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் இடம்பெற இருக்கிற நிகழ்வு இருக்கிறது இல்லையா, அந்த நிகழ்வு சம்பந்தமான விடயங்களையும் உங்களோடு நான் இப்போது பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இன்றைய கலந்துரையாடல் கலை சார்ந்த கலந்துரையாடல். எதிர்வருகின்ற 16ஆம் தேதி காலையிலே அல் ஹிக்மா கல்லூரியில் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு கல்வி சார்ந்த நிகழ்வு. எனவே கலையும் கல்வியும் இரண்டும் எங்களுடைய சமூகத்தின் முக்கியமான தூண்களாக இருப்பதனால் இந்த விடயங்களை இன்றைய தினம் பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் வழிகாட்டியோரை வாழ்த்தும் விழா என்ற தலைப்பிலே அல் ஹிக்மா கல்லூரியிலே எதிர்வருகின்ற 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 12:30 வரைக்கும் முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அதிலே அந்த அல் ஹிக்மா கல்லூரியிலே அதிபராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற கல்வி பணி செய்த மதிப்புக்குரிய அதிபர் அல்ஹாஜ் FM ஹனீஃபா அவர்களை பாராட்டும் நிகழ்வு தான் இடம்பெற இருக்கிறது. அவர்களை மாத்திரமல்லாது இன்னும் அவரோடு சேர்த்து ஆசிரியர்கள் பலரும் கௌரவிக்கப்பட்டு பாராட்டப்பட இருக்கின்றார்கள். 1976 முதல் 81 வரையிலான காலப்பகுதியில் அன்றைய கொழும்பு மிஹிந்து மாவத்தை முஸ்லிம் வித்தியாலயத்தின் அதிபராக பணியாற்றிய அல்ஹாஜ் FM ஹனீஃபா அவர்கள் கல்வி, விளையாட்டு மற்றும் இணைப்பாடவிதான நடவடிக்கைகளில் பல வரலாற்று சாதனைகளை உருவாக்கியவர் என்று போற்றப்படுகின்றார். அவரது தலைமை காலத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை சித்தி வீதம் கணிசமாக உயர்ந்ததுடன் பல மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகினார்கள். பாடசாலை இசைக்குழு நிறுவப்பட்டதோடு கால்பந்து மற்றும் குத்துச்சண்டை போன்ற விளையாட்டுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு சிறப்பாக வளர்ச்சி பெற்றன. இந்த நிகழ்வில், அதாவது அன்றைய 16ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற அந்த நிகழ்வில் அக்காலத்தில் அர்ப்பணிப்புடன் கல்வி சேவையாற்றிய முன்னாள் ஆசிரியர்களான MMM நவாஸ், AHM அலுகர், MDM நிசார், EH கரீம், இப்ராஹிம் அன்சார், MSM சியாரத், ஹிதாயா அமான், MS மெஹருனிசா ஆகியோரும் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அல்ஹாஜ் FM ஹனீஃபா அவர்கள் அதிபராக பணியாற்றிய காலத்தில் கல்வி கற்ற முன்னாள் மாணவர்களில் கலை, இலக்கிய, நாடகம், சமூகப்பணி மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி நாடு முழுவதும் புகழ்பெற்ற MMM மலிக், கலைச்செல்வன் அல்ஹாஜ் M ஃபெரோஸ்தீன், MSM ஜின்னா, MA ரஹீமா ஆகியோரும் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. 1970 மற்றும் 80களில் அல் ஹிக்மா கல்லூரியில் கல்வி கற்ற பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த பாராட்டு விழாவில் அக்கால மாணவர்கள், பழைய மாணவர்கள், கல்வி துறை சார்ந்தவர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். பொதுவாக இந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள் அல் ஹிக்மா கல்லூரியோடும் அந்த அதிபரோடும் ஏனைய ஆசிரியர்களோடும் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறும் நாங்களும் அன்போடு வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே அந்த நிகழ்வு சிறப்புற நாங்கள் வாழ்த்துகின்றோம். சரி, இனி நாங்கள் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி கொழும்பு தமிழ் சங்கம் சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் இடம்பெற இருக்கிறது முக்கியமான ஒரு நூல் அறிமுக விழா. எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே எழுத்துத்துறையிலே ஒரு தடம் பதித்த மூத்த எழுத்தாளர்,
பாடகராக வர வேண்டும் என்று கலைத்துறைக்குள்ளே வந்தவர் பிற்காலத்திலே கலைத்துறை சார்ந்த எல்லா பாதைகளிலும் பயணித்த ஒரு ஆளுமை மிக்கவர். பேரை சொன்னால் எல்லோருமே புரிந்து கொள்வீர்கள். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையிலே இவருடைய நாடகங்கள், சிறுகதைகள் அநேகமாக எல்லோரையும் ஆக்கிரமித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மிக சிறந்த ஒரு ஆளுமையாக அடையாளப்படுத்தப்படுகின்ற பிரபல வானொலி பாடகர், ஓவியர், அது மாத்திரமல்லாது நாடக சிறுகதை எழுத்தாளர், நடிகர் என்று பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சிறப்பான கல்வி பின்னணியை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆளுமை மிக்க எழுத்தாளர் தான் மதிப்புக்குரிய எங்களுடைய அன்புக்குரிய எம் அஸ்வத் கான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, இன்றைய தினம் எங்களுடைய மதிப்புக்குரிய அஸ்வத் கான் அவர்களோடு நாங்கள் பேச இருக்கின்றோம். இவர்களுடைய எழுத்துக்கள் பற்றி, இவருக்கும் வானொலிக்கும் அதேபோல் எழுத்துத்துறைக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்புகள் பற்றி எங்களோடு இன்னும் மேலதிகமான விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் எழுத்தாளர், அதே போல் கலை செயற்பாட்டாளர் என்று நாங்கள் சொல்லலாம். மதிப்புக்குரிய கலை மட்டுமல்லாது கலை இலக்கிய செயற்பாட்டாளர், மதிப்புக்குரிய கவிஞர் மேமன் கவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, ரெண்டு பேரையும் இந்த இடத்துல பார்க்குறதுல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு காணுறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எங்களுடைய மூத்த ஒளிபரப்பாளர், ஒளிபரப்பு ஜாம்பவான், அறிவிப்புத்துறை ஊடகத்துறை ஜாம்பவான், மதிப்புக்குரிய BH அப்துல் ஹமீத் சார் அவர்கள் ஒரு விடயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, காற்றலையில் கலை படைப்பவர்கள் துருப்பாக்கியசாலிகள் என்று. அப்படி வானலைகளிலே, காற்றலைகளிலே, வானொலிகளிலே கலை படைத்த எங்களுடைய எம் அஸ்வத் கான் அவருடைய நூல்தான், சிறுகதைகள் அடங்கிய நூல்தான் எதிர்வருகின்ற 16ஆம் தேதி கொழும்பு தமிழ்ச்சங்கம் சங்கரப்பள்ளி மண்டபத்திலே அறிமுகம் செய்து வைக்கப்பட இருக்கிறது. சரி, இந்த நூல் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு முன்பு, நிகழ்வு சம்பந்தமாக பேசுவதற்கு முன்பு நாங்கள் உங்களோடு பேச வேண்டும். உங்களுடைய குடும்பம், சிறுபராயம், உங்களுடைய கல்வி, இது சம்பந்தமாக எங்களோட ஆரம்பத்தில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். நான் ஆரம்பத்திலேயே நான் பிறந்த ஊர் சிலாவம். எனது அன்னையின் பெயர் ஹபீபா. எனது தகப்பனார் மஜீத் கான். அவர் வந்து ஆமியில் இருந்தார். என் மூத்த சகோதரி திருமதி ஹம்சா ஆரிஃப், அதாவது உங்களுக்கு எல்லாம் அறிமுகமானவர், பலருக்கு வானொலியில் அறிமுகமானவர் திருமதி ஹம்சா ஆரிஃப் அவர்கள் ஒரு தமிழ் பண்டிதர். சவுத்து நிசா என்ற நிகழ்ச்சியை நடத்தினார். அதுக்கடுத்து எம் ஹன்சாரி கான்னு சொல்லி பிரின்சிபலாக இருந்தார். அவர் இருந்தது வந்து நசரியா மகாவித்யாலயம் சிலாவத்தில். அதுக்கு பிறகு வந்து தான் பிரபல நாடக எழுத்தாளர், நீங்கள் யாரும் எல்லாரும் அறிந்த ஒரு நாடக எழுத்தாளர் தான் எம் அஷ்ரஃப் கான். எனது அடுத்த தம்பி. உங்களோட தம்பி 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 அதுக்கு அடுத்தது இன்னொரு இருந்தார் எம் அஸ்வர் கான். அவர் இறைவனடி சேர்ந்துட்டார். அடுத்தது இந்த ஆக இளையது ஹனிசா முனீர் என்று சொல்லக்கூடிய இந்த சிஸ்டர். நான் இந்த ஆரம்ப கல்வியில் என்று சொல்லணும்னா, என் தாய் படிக்காதவங்க, ஆனால் அந்த காலத்துலேருந்து எழுத்து கூட்டி வாசிப்பாங்க. குமுதம், ஆனந்த வீடன், இப்படியான பல கதைகளை வாசித்த வந்தவங்க. அது ஆர்வம் தான் எங்களுக்கு வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திருமதி ஹம்சா ஒரு தமிழ் பண்டிதர். நாங்கள் எல்லாம் அந்த ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க. ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் தமிழ். ஆனால் எங்களுக்கு தமிழ் அறிவு இயற்கையாக வந்தது ஒன்று. அப்போ நீங்கள் படித்தது இங்கிலீஷ் மீடியம்? இங்கிலீஷ் மீடியம் நான் படித்தேன். எந்த ஸ்கூல் சார்? சென்ட் மேரிஸ் காலேஜ், கல்லூரி. அதாவது சென்ட் மேரிஸ் சாந்த மரியா வித்யாலயன்னு சிங்களத்தில் சொல்லுவாங்க. சிலாபத்தில் நான் படித்தது ஆரம்ப கல்வி. ஆனால் ஆரம்ப கல்வி படித்து கொண்டிருக்கும் போது கல்வியில் அவ்வளோ விசேஷம் இல்லை, படிக்கணும்னு ஆசையும் இருக்க இல்லை. ஆனால் நான் பாடகனாக வரணும்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. எனது முதலாவது நிகழ்ச்சி வந்து எப்படின்னு சொன்னால், ஆதுனிக பய என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கள நிகழ்ச்சி, பாட்டு நிகழ்ச்சி இலங்கை வானொலியில் நடந்தது. அதில் என்னை அறிமுகம் செய்து வைத்தவர் மருகும் இப்ராஹிம் சாலி. ஏன்னா நான் ஆடிஷனுக்கு வந்த நேரம்
பலர் வந்திருந்தாங்க. அதை நானும் ஆடிஷன் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு சொன்னார், இன்றைக்கி நீங்கள் 6 பேர் தான் பாடுவாங்க, நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு கை தட்டணும். ஏன்னா அடுத்த பிறகு உங்களை கூப்பிட்டு எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் ஒரு பார்வையாளர் மாதிரி இருக்கணும். பார்வையாளர் தான் இருக்கணும். அன்றைக்கி ரெக்கார்டு 6 பேர் வந்தாங்க. ஆனால் அன்றைக்கி ரெக்கார்டிங்கு வந்தவங்களும் ஒரு ஆள் வரையில்லை, 5 பேர் தான் இருந்தாங்க. அந்த நேரம் அந்த இடத்துல இருந்த பிஎல்எஸ் சோமபாலையும் கருணாரத்னம் அபிஷேகர்னு நினைக்கிறேன், அவரும் சேர்ந்து சொன்னால் ஒரு ஆள் குறையுது, அது சாலி, நீங்கள் ஒரு ஆளை தெரிவு செய்யுங்க இன்னைக்கு ப்ரோக்ராமில் நடத்துறதுக்கு. அப்போ இப்ராஹிம் சாலி என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவர் மேடையிலேருந்து வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, நீங்கள் இன்றைக்கி பாடுறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், சரி நான் பாடுறேன் அப்படின்ட்டு, எனக்கு கிடைச்ச சான்ஸ். சொன்னார், அந்த லத்தீஃப் உட்காந்துருக்காரு, நீங்கள் போயிட்டு கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணுறீங்க ரெக்கார்டிங் முன்னுக்கு. லத்தீஃப்னா மருகும் டிஎஃப் லத்தீஃப். அது பிறகு இந்த மியூசிக் டைரக்டராக இருந்தார். அப்போ நான் போயிட்டு வந்து ரெக்கார்டிங் செஞ்சிட்டேன். போனால் அன்றைக்கி பாடினேன். ஆனால் முதலாவது பாட்டை எனக்கு தந்தார். அது பிறகு கொஞ்சம் பிரபல்யம் ஸ்கூலுக்கு மத்தியில். அந்த காலத்தில் ரேடியோ இருக்காது, டெலிவிஷனாக இருக்கும். அது விடிய விடிய பாடி கொண்டிருக்கும் சில மாடிங்க. நாங்கள் அதிலிருந்து அப்படி இசைத்துறைக்கு வந்தேன். இப்போ கொஞ்சம் உஜார் வந்துருச்சு. இப்போ ஒரு பாடகன் ஆகிட்டேன். நான் போகிற இடம்பெல்லாம் பெரிய ஒரு பாடகன்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கு பிறகு இந்த ஆதுனிக கம்காரு மெல்பர்ன் கோவன் தொட்டில் சரளகி இப்படியான சிங்கள இதுகள்னா தான் நான் ஈடுபாடு கொண்டு அதில் பாடிக்கொண்டே வந்தேன். இப்படி பாடினது வந்து சிங்கள பாடல். சிங்கள பாடல் தான் ஆரம்பம். எனக்கு இன்றைக்கும் சிங்கள பாடல் மீது எனக்கு சரியான ஆசை இருக்குது. நல்லா பாடுவேன், சிங்கள பாடல்கள் நல்லா பாடுவேன். உங்களுக்கு பிடிச்ச பாடகர் யார்? அருண் லந்தரா. அருண் லந்தரா நல்ல ஒரு பாடகர். ஏன்னு சொன்னால் அவர் கடைசி வரைக்கும் எந்த நல்ல கூட்டாளி. நான் எந்த பள்ளிக்கூட காலங்களில் நான் ஒரு நாளும் கற்பனை நினச்சது இல்லை அருண் லந்தராவோட நான் மீட் பண்ணுவேன். அதோட இப்போவே அதே சொல்லிக்கொள்ள மொஹிதீன் பேக்கோட நான் நல்ல ஒரு கூட்டாளி. எச்ஆர் ஜோதிபால், மில்டன் பெர்ரா, இவங்க எல்லாம் நான் பழகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா அந்த ஆற்றுதல் எனக்கு அதுக்கு வந்துச்சு. அப்படியே அவங்களோட பழகி வந்து சிங்களத்துறை உள்ளதுக்கு நான் வந்தேன். அப்போ இருக்கிற காலத்தில் தான் அந்த சிறுகதைக்கு நான் எடுபட்டதுக்கே ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், நான் தொழில் புரிந்த இடத்துல ஒரு நாள் இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கதை ஒன்று வாசித்தேன். ஒரு குமுதம்ன்ற பத்திரிகையில் வந்து அதை வாசி நான் தூக்கி வீசி விட்டேன். இதை என்ன கதை எழுதுலாம் அப்படின்னு. அப்போ அங்கே நான் அவரோட பேரையும் சொல்ல விரும்புகிற இந்த நேரத்தில் அவர் இங்கே இல்லை. இப்போ அவர் சொன்னார், நீ வந்து கதையை கொண்டம் பண்ணி சொல்கிறிய தவிர நீ எழுதி காட்டு பார்க்கலாம் அப்படி ஒரு சவால் மாதிரி சொல்லி விட்டார். அது எனக்கு முன்னிடப்பட்டுச்சு. அது ஏன்டா நான் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்ன பழைய புஸ்தக கடை இருந்துச்சு கிங்ஸ்லி தீர்த்து. அங்கேருந்து பல புஸ்தகங்கள் அள்ளி கொண்டு நான் தொழில் இருந்த இடத்துக்கு போயிட்டு அது ராவண வாசித்து ஒரு குடும்பத்தை சேர்ந்த சிறுகதைன்றது என்னன்றதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சா? அவ்வளவு சொல்ல முடியாது. என்ன சொன்னால் வாசிக்கிறதுக்குள்ள சல்லி கொடுத்து புஸ்தகம் வாங்கிறது வசதி இருக்கணுமே. ஆனால் ஒன்று அந்த விஷயத்தில் நான் பெருமைப்படுறேன். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு எஸ்எம் கமாலுத்தீன் அவருக்கும் தொடர்பு இருந்துச்சு, அந்த குடும்பத்துக்கும் தொடர்பு இருந்துச்சு. அந்த கமாலுத்தீன் குடும்பத்தில் உள்ளவங்க புஸ்தகம் வாங்குவாங்க. அவங்க இந்தியக்காரர். அவங்க நிறைய புஸ்தகம் வாங்கி வந்து வாசிப்பாங்க. அப்போ நான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், எங்கள் தம்பிக்கு அந்த சான்ஸ் கிடச்சிச்சு. நான் அங்கே போயிட்டு அந்த புஸ்தகங்களை எடுத்துகிட்டு வந்து நான் வாசிக்கிறது. அந்த ஈடுபாடு வந்துச்சு. அப்போ அதில் நான் இப்படி வாசிச்சுட்டு இருக்கல. முதலில் நான் எழுதினது ஜெயினுல் ஹுசைன் நடத்தினார் புதன் மலர் ஒன்று. அது புதன்கிழமையில் வரும். அதில் சின்ன கவிதை எழுதுவேன். அது என்னமோ ஒரு சான்ஸுக்கு அது பிரசுரமாகிடுச்சு. அதுலேருந்து அந்த எழுத்துள்ள ஆர்வம் கொஞ்சம் இருந்துச்சு எனக்கு. அப்போ இவர் சொல்லவும் அந்த இவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு போய் வாசித்து ஒரு சிறுகதையை எழுதினேன். ஆனால் அது என்ன கோட்பாடுகள் அது ஒன்றும் தெரியாது. சிறுகதை இப்படி தான் எழுதணும். என்ன 45 நிமிஷம் நம்ம பள்ளிக்கூடம் போவோம். அதுவும் கத்தடிக்கிறது கூட. தமிழ் படித்தவர்களும் அவருக்கே தமிழ் வராது. அந்த காலத்தில் என்ன அவங்க எல்லாம் சிங்களீஸ் அந்த இது
அப்படி எழுதிக்கிட்டு காலத்தில் என்ன செஞ்சேன், இவன் நான் போயிட்டு எழுதி ஒரு கடிதத்தை எழுதி கொண்டு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது தம்பி, என்னென்ன ஒரு சேலஞ்ச் இருக்கணும், சவால் ஒரு எதிர்ப்பு வரணும். உன்னால் முடியுமா செஞ்சு காட்டுன்றா செஞ்சு காட்டணும். அதுதான் மனித வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு காரணமே இருந்தது. அதுதான் நல்ல விடயம். ஒரு சவாலை ஏற்று ஒரு சிறுகதையை எழுத முனைந்த நீங்கள் தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சிறுகதை ஆசிரியர் எழுத்தாளராக இருக்கிறீங்க. ஆமாம். சரிம்மா. எம் அஷ்ரஃப் கான், எம் அஸ்வத் கான் இந்த பெயர்களை உச்சரித்தா தெரியாதவர்கள் இல்லை என்ற அளவுக்கு எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அஸ்வத் கான் அவருடைய சிறுகதைக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்போ வந்துச்சு? என்னென்ன சொல்ல, இந்த அஸ்வத் கான் இலங்கை வானொலி முஸ்லீம் நாடகம், இந்த ஒரு 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 பெரிய ஒரு சேக்கல், ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டத்தில் ஒரு தனித்துவம் இருக்குது. உதாரணமாக இவர்கள் வானொலி நாடகத்தில் தான் அஸ்வத் கான் அவர்கள் இப்போ இந்த சிறுகதை தொகுதி முன் வச்சிருந்தாலும் கூட 2 பேருமே, அவர் சகோதரர் அஷ்ரஃப் கான், இவங்க எல்லாருமே வானொலி நாடகத்தில் தான் புகழ். அப்போ இதில் முக்கியமாக சகோதரர் பிஹெச் அப்துல் ஹமீத் வழிகாட்டலில் இவர்கள் ஒரு நெறிப்படுத்தப்பட்டார்கள். அதில் நாடக கலைஞர்கள், இவர் எழுத்தாளர்கள். இது இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இலங்கை வானொலி நாடகத்துறையில் மற்ற தெற்காசிய நாடுகளில் நாடகங்கள் ஒளிபரப்பப்பட்டன, திருச்சியிலையும் மற்றும் பிபிசியிலையும். ஆனால் இலங்கை நாடகத்துறையில் இல்லை, அது முஸ்லீம் நிகழ்ச்சி மட்டுமல்ல, தமிழ் நிகழ்ச்சி நாடகங்களும் சரி, ஒரு வித்தியாசமாக தனித்துவமாக இருந்தன. மிக ஆர்வத்துடன் கேட்பது. திருச்சி வானொலியில் நாடகங்கள் கேட்டால் சும்மா ஏதோ பேசி கொண்டு இருக்காங்களே தவிர ஒரு ஒரு ஆக்கத்திறனோடு செய்யப்பட்டவில்லை. இப்போ இந்த நாடகம் என்ற அந்த விஷயத்தை வானொலி நாடகமாக மாற்றுகின்ற போது அதுக்கு ஒரு புதிய பரிணாமம் கிடைத்தது. அப்போ அந்த வானொலி நாடகம் இப்போ மேடை நாடகங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ மேடை நேரடியாக பார்த்தோம். ஆனால் வானொலி நாடகம் ஒன்லி ஆடியோ கல்ச்சரை மட்டும் வைத்துக்கொண்டே அத்தனை அம்சங்களையும் செய்ய வேண்டியது. அப்போ அந்த சில பிஹெச் அப்துல் போன்றவர்கள் அந்த கூட்டாக செஞ்ச போது ஒரு மிக சிறப்பான நாடக கட்டமைப்புகளோடு கதைகள் பிறகு இல்லை, கட்டமைப்புகளோடு நாடகங்கள் வெளிப்பட்டன, எழுதப்பட்டன. அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும். முதல்ல அந்த காலத்தில் இலங்கை வானொலி தமிழ்நாட்டிலையும் கேட்டார். இவருடைய சிறுகதைகள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே அந்த சிட்டி லைஃப், எங்கள் கொழும்பு நகர்ப்புற வாழ்க்கை. அதே மாதிரி அவங்க பிறகு அந்த மும்தாஜ், அந்த மாதிரி அக்பர், அவங்க நாடகங்களும் செய்தார்கள். அஸ்வர், முன்னாள் அமைச்சர் அஸ்வர் எல்லாம் நடித்தார்கள். அதுவும் ஒரு தனித்துவமாக இருந்தது. சும்மா வெறுமனே போர் அடித்து போய் இதனால் இது வசனங்கள் பேசி அந்த வகையில் இவங்கள சிறுகதையில் கூட மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 30-40 சிறுகதை எழுதியிருப்பாங்க. ஏதோ கிடைச்சதை நாங்கள் ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் அஷ்ரஃப் கானும் நல்ல சிறுகதை எழுத்தாளர் தான். ஆனால் அவரோட சிறுகதைக்கு கொஞ்சம் துளைந்து விட்டேன். ஒரு சிறுகதை இங்கே மூல இருக்கிறத நாங்கள் தேடி வச்சோம். அவருடைய நாடகங்களே ஒரு தொகுப்பாக போட்டேன் நான், முள் என்று சொல்லி ஒரு பேர். ஸோ இவர்கள் தனித்துவமானவர். இவர்களை பார்வையில் இதில் இந்த அவங்களோட நாடகமாக இருக்கட்டும், அவர் சிறுகதையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தனித்துவமாக தான் இருந்தது. இது தென்னிந்திய சினிமா அல்லது தென்னிந்திய வானொலியில் கூட இல்லாத சிறப்புகள் தான். ஸோ இவங்களை வாழ வச்சிடும், அதாவது எங்களை ஆவணப்படுத்தணும். நான் இங்கே வந்த போதும் கூட சொன்னேன், நான் நீங்கள் புஸ்தகமாக வெளியிட வேண்டாம், முதலில் எழுதி வைங்க. எழுதி ஏதோ அந்த மிஸ்டர் ரசீஃப் அவங்க சேர்ந்து அந்த கிடைச்சிருச்சு அந்த ஸ்கிரிப்டுகள். அப்புறம் வந்துச்சு. எழுதி வைக்காட்டி அல்லது கட் பண்ணி எங்கள் பேப்பர் கட்டிங்கெல்லாம் வைக்காவிட்டால் நாங்கள் எங்கிட்ட வெளியிடுறது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு இந்த பையன் இங்கே இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்ரஃப் கான் சாரோடைய இந்த சிறுகதைகள் நூலாக வெளிவருவது ஒரு பெரிய முக்கிய விஷயம். ஏன்னா இதில் எழுதப்பட்ட சிறுகதைகள் எல்லாம் 60க்கும் 70கள் இடையில் எழுதப்பட்டது பெரும்பாலும். நான் நினைக்கிறேன் 80களில். அந்த காலகட்டத்து இலக்கிய போக்கு, அந்த காலகட்டத்தில் உள்ளடக்கங்கள் எப்படி இருந்தது என்றெல்லாம் அந்த எடுத்துக்காட்டாக இது ஒரு ஆவணம். இன்றைய தலைமுறை படிக்கிறதுனா பழைய கதைகளாக இருக்குது, அதில்லை. நிச்சயமாக அந்த புதிய தலைமுறைக்கு ஒரு ஆவணமாக இது கிடைச்சி. இதே மாதிரி பலர் இன்னும் சின்ன பேர் இப்போ நீங்கள் சொன்னது போல் ஆரம்பத்தில் சொன்னது போல் பிஹெச் அப்துல் ஹமீத் சொல்வது போல் அந்த காற்றில் கரைகின்ற. ஆனால் இப்போ சமீப காலமாக நானும் பிஹெச் அப்துல் ஹமீத் முயற்சித்தார்கள். எல்லோரும் அவங்களோட அனுபவங்களை நூல்களாக வெளியிட்டிருக்கிறார். ஆவணப்படத்தில் செஞ்சுட்டு வாங்க. பிஹெச் முதல் கொண்டு மத்திய அழகன் அவங்க எல்லாம். அப்போ எப்படியாவது ஆவணப்படுத்தும்.
இந்த ஆவணப்பட இப்போ கலைஞரும் இப்போ 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 இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்த வீடியோஸ் அல்லது ஆடியோஸ் எல்லாத்தையும் நாங்கள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுறது, நாங்கள் வெறும் பத்திரிகைகள் எழுதி வச்சுட்டு போயிடுது. ஸோ இவர்கள் இந்த விஷயத்தில் இவர்களுடைய இந்த படைப்புகள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த வகையில் இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு ஆவணமாக இருக்கும். நிச்சயமாக. சரி, இப்போ நீங்கள் பாடகராக வரணும்னு வந்து சிறுகதைக்குள்ளே வந்தீங்க. சிறுகதையில் இருந்து நாடகத்துக்கு எப்படி போனீங்க? அதுதான் பெரிய ஒரு விஷயம். ஏன்னா சிறுகதை நான் எழுதி கொண்டிருக்க போல ரேடியோக்கும் எழுதுது. எம்எஸ்எம் ஜின்னா தான் அந்த சிறுகதையில் வாசிப்பார், பல குரல்களில் ஒரு வாசிப்பார் இதை. அப்படி இருந்தது பிஹெச் அப்துல் ஹமீது புதுசாக அறிவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்ட காலம் நான் வானொலிக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவரை சந்தித்தேன் நான் ரேடியோஸில் வந்து. அவர் என்ன கண்டுட்டு சொன்னார், அஸ்வத் உங்களோட சிறுகதையில் நான் கேட்டிருக்கிறேன், வாசிச்சிருக்கிறேன். நான் ஒரு நவரச கோவையின் ஒரு நிகழ்ச்சியாக ஆரம்பிச்சிருக்கிறேன். முடியும்னா எனக்கு ஒரு நாடகத்தை எழுதி அனுப்புங்க. நான் சொன்னேன், ஹமீத் நான் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதினது எனக்கு உண்டு, நாடகம் எழுதிய பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் அங்கே ஒரு ஜாம்பவான் எழுதி கொண்டிருக்கிறாரு, அஷ்ரஃப் கான். அப்போ அஸ்வத் கான், அஷ்ரஃப் கான் என்று சொல்லக்கூடிய இது யார் என்று வழங்காது ரசிகர்களுக்கு. ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் ஒன்று வரும். நான் சரியான முறையில் ஒரு நாடகத்தை எழுதாமல் உங்களுக்கு அனுப்பி அது ஒளிபரப்பாச்சு அந்த நாடகம் எடுபடாமல் விட்டுச்சுன்னா அவருக்கு அது சரியில்லை, அவரோட பேருக்காது சரி, அவரோட பேருக்காது சரியில்லை. ஹமீத் சொன்னார், அந்த நாடகத்தை நீங்கள் எழுதி அனுப்புங்க, சரியில்லாட்டின்னா ஒளிபரப்ப மாட்டேன். அப்போ அந்த எக்ஸ்கியூஷன் சொல்லிவிட்டு எடுத்துக்கொண்டு மெழுகு ஒருத்தின்னு ஒரு நாடகத்தை எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு சரியான முறையில் நாடகத்தை இப்படி எழுதுன்னு தெரியாத எழுதி கொடுத்துட்டேன். அந்த நேரம் அவங்க பிரபலமாக நடித்து கொண்டு இருந்தாங்க அந்த ப்ரோக்ராமில். நம்பர் அதில் ஆமினா பேகம், ராஜகோபால், செல்வசேகரன், ஆமினா பேகம், செல்வசேகரன், ராஜகோபால், ஹமீத், இவங்க எல்லாம் அதில் நடித்தாங்க. அப்போ அந்த நேரம் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ஆட்கள் வானொலி நாடகத்தில் சிறுவர் மலர் இருந்து அறிமுகமானவங்க. அப்போ நாடகம் ஒளிபரப்பாயிடுச்சு. நாடகம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அடுத்த போய் நான் வானொலி நிலையத்தில் நான் சந்திக்கும் போது அவர் என்னை கண்டுக்கு சொன்னார், இன்னொரு நாடகத்தை நீங்கள் எழுதி அனுப்புங்களே. நான் சொன்னேன், ஹமீத் அந்த முந்தாவது நாடகம் ஒளிபரப்புக்கு அந்த நேரம் அதுக்கு எப்படி உங்களோட ரெஸ்பான்சிபிள் எப்படி வந்துச்சு, ரெஸ்பான்ஸ் எப்படி வந்துச்சு? அவர் சொன்னார் ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் உம்மா அழுதாங்க. பெரிய வெற்றி, பெரிய சக்ஸஸ். நான் சொன்னேன், ஹமீத் நான் நாடகத்திலையும் வெற்றி கண்டுட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன பிறகு இப்போ அவருக்கு தான் நான் நாடகம் எழுதுகிறது. நாடகம் எழுதி கொண்டிருக்கும் போது இப்போ எனக்கு முஸ்லீம் நிகழ்ச்சிக்கு எழுதுறதுக்கு பின்வாங்கினது காரணம் எங்கள் தம்பி அங்கே இருக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு நாடகத்தை எழுதி எம்ஹெச் குத்தூஸ் அவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். சிரிச்சு போட்டு நாடகத்தை எடுத்து வச்சார். எடுத்து வச்சு போட்டு சும்மா இருந்துட்டார். இப்போ நான் வானொலி நிலையத்துக்கு நான் இன்னொரு கொமர்ஷியல் ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பூநலோஜினியோட. அப்போ அதுக்கு போகும்போது இவரை சந்திக்கிறது வழக்கம். சார் எப்படி அஸ்வத்துன்னு சொல்லுவார் தவிர நாடகத்தை பற்றி சொல்ல மாட்டார். இப்படி இவர் 1971 வருஷம் அந்த இன்சர்ஜரி வந்துச்சு. அந்த நேரம் எந்த நாடகமும் ஒளிபரப்பக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அந்த நேரம் பல கோட்பாடுகள் இருந்துச்சு. சிவப்புன்னு சொல்லலாம், பச்சைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஹமீத் ஒரு நான் வானொலி நிலையத்திலிருந்து வந்திருக்கேன். குத்தூஸ் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன், ஹமீத் எனக்கு இப்போ ஆர்டர் வந்திருக்கு நாடகம் மறுபடியும் ஆரம்பிக்க சொல்லி, ஆனால் எனக்கு ஸ்கிரிப்ட் இல்லை. அப்போ ஹமீதுக்கு தான் சொல்லி வச்சுருந்தேன். உடனே எடுத்த வாக்கள் சொல்லுங்க, என்ன குத்தூஸ் நீங்கள் சொல்கிறீங்க, அஸ்வத் கான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி உங்களுக்கு அனுப்பி பல மாதங்கள் ஆகிடுச்சு, நீங்கள் அதை ஒளிபரப்ப இல்லை. அப்போ நாங்கள் அதை ஏன் செஞ்சுருக்கக்கூடாது, வாங்கன்னு கூட்டிகிட்டு போவோம். இவர் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இருந்தது, அதை எடுத்து அது நாடகமாக
அந்த நேரம் தாலிமிலானா, ஆமினா பேகம், ஜெய்சலம் ஷஹீத், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஓ நாகூர், இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அந்த கதை என்று சொல்லி நாங்கள் எழுதுவோம். அது நான் சொல்லணும் என்னென்னா, நாங்கள் எழுதிடுவோம். அரசர் இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு. நான் நாடகத்தை எழுதினோம், அவங்களுக்கு சொல்லுவோம் உங்களோட வயசு இதுதான் உங்களோட கேரக்டர். அதை அச்சு மாதிரி சொல்லும். எந்த பாஷையிலையும் எழுதுவோம். மலாய் பாஷைன்னா அதில் நடிப்பாங்க. அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் முஸ்லீம் நிகழ்ச்சிக்கு கிடைச்சது. நிச்சயமாக நிச்சயமாக. யாழ்ப்பாணம் தமிழில் பேசணும்னா யாழ்ப்பாணத்தில் பேசுவாங்க இதே ஆட்கள். ஒரு நாங்கள் கற்பனையும் செய்து முடியாது. கற்பனை செய்து திறமையான நடிகைகள் இருந்தாங்க. என் தாலிமிலானா இவங்க எல்லாம். அப்போ என்னென்னு சொன்னால் நாடகத்தை ஒளிபரப்பு எல்லாம் முடிஞ்சு 2வது வாரம் எனக்கு ஒரு கால் ஒன்று வருவது வானொலி நிலையத்திலிருந்து. குத்துஸ் பேசுகிறாரு. அஸ்வத் உங்களோட அடுத்த நாடகத்தை இப்போ நீங்கள் அனுப்ப போகிறீங்க. நான் சொன்னேன் என்ன சார்? இல்லை, நீங்கள் நாடகத்தை இப்போவே அனுப்பிடாதீங்க, நீங்கள் அதில் பங்கு பற்றக்கூடிய கலைஞர்களையும் பேரை மாத்திரம் தாங்க. அந்த 5 கலைஞர்கள் சந்திட்டு அதுக்கு பிறகு நாடகத்தை எழுதி அனுப்புங்க. அதிலிருந்து ஆரம்பித்தது இருந்தால் இந்த முஸ்லீம் நிகழ்ச்சி நாடகங்கள். ஆனால் நான் கவனமாக எழுதினேன், இந்த தம்பிகிட்ட பெயர் கட்டு போகக்கூடாது. நிச்சயமே சொல்ல வேண்டியது, முஸ்லீம் நாடகங்களில் நான் இருந்ததுனால சிங்கள திரைப்படம் நான் கடமையாற்றிய எனக்கு அவரை இந்த மனதில் மறக்க முடியாத 2 பேர். ஒன்று முஹிதீன் இப்ராஹிம் சாஹிப், முகமது ஜெயின். முகமது ஜெயினும் கொஞ்சம் இலங்கை இலக்கியத்தில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவர். எங்களுடைய மேமன் கவி அவருக்கு அறிமுகமானவர். அப்போ அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த படம் எடுத்து ஃபேமஸ் ஆகணும். அப்போ அவர் என்ன கூப்பிட்டு சொல்கிறார், அவர் என்ன கண்டு சொன்னார், இங்கே வாங்க, நான் ஒரு சிங்கள படம் எடுக்க ஆசைப்பட்டேன், அதை நீ செய். நான் சொன்னேன் படம் எடுத்து என்ன செய்யுது, எனக்கு தெரியும் அவன் குடும்பத்தில் என்னென்ன நினைப்பாங்கன்ட்டு எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்று இருந்துச்சு. நான் சொல்கிறேன் நீ செய்கின்றாரு. அப்போ சகுப்தலான்னு தான் அந்த கதை. நான் ஒன்றும் சொல்ல வேணால் ஒரு டைரக்டரையும் தெரிவு செஞ்சு போட்டு எனக்கு தெரிஞ்சவர்களாக வருது. இந்த கதை எழுதும்போது எனக்கும் தர்மசிறி கமகே அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சு. இன்னொரு விஷயம் நடந்துச்சு, நான் உங்களுக்கு சொல்கிறது கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நான் படம் அந்த நடிச்சு கொண்டிருக்கும்போது ஒரு சீனை எடுக்கணும். அந்த சீனை டிரெக்டர் என்ன செய்தார், நாளைக்கு நாங்கள் இந்த மாதிரி இந்த சீனை எடுக்கிறதுன்னு சொல்லி விஜயகுமார் துங்காவுக்கு டோனிரான் சிங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த காட்சியை பற்றி சொல்லி இந்த நாளைக்கு இதை தான் செய்ய போகிறோம். ஆனால் நான் ஸ்டூடியோவில் திரும்பி வந்தேன். வந்து டிரெக்டர் கேட்டு என்ன பைத்தியக்காரனா, இந்த சீனை இங்கிலிருந்து மாற்றின்னு சொன்னால் அக்கா தங்கச்சி லெவல் வந்துடும், படம் நாசமாக போகும். நான் விட மாட்டேன் செய்கிறது. என்னது ஸ்டோரி நான் அது சரி வராது. என்ன கமகே இல்லை, அவர் கொடுங்கல ஸ்கிரிப்டிங்கே அது நின்றுச்சு. அப்போ என்ன செய்கிறது, நான் சொன்னேன் சேஞ்ச் பண்ணி இப்படி இந்த சீனெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நான் வேறு மாதிரி போது அந்த லொக்கேஷன் நான் சொன்ன அவன் கேட்டுக்கொள்வோம் சொல்லிக்கிட்டு செஞ்சிட்டோம். அப்போ டோனிரான் சிங் விஜயகுமார் துங்க பார்க்குறாரு. விஜயகுமார் டோனி என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த சீன் எப்படி இவன் மாற்றினான் இந்த முடிவுக்கு அவங்களால வர முடியாது, கமகையும் இல்லை. அப்புறம் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் 2 பேரும் இருந்துட்டாங்க. அன்னைக்கு இரவு விஜயகுமார துங்க ஒரு தமிழ் படத்துக்காக போகிறாரு. வெளி அந்த ஷூட்டிங் முடிஞ்சு அவரை கூட்டின்னு போகிறாரு எஸ் ராமதாஸ். அவர் வந்திருக்கிறார் ஸ்டூடியோக்கு, விஜய் ஸ்டூடியோவுக்கு. அப்போ இவரை கூட்டிக்கிட்டு 2 பேரும் போகக்கூட பயணத்தில் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் என்ன படத்தில் நடிக்கின்ற ராமதாஸுக்கு கை வர சொல்லியிருக்கிறாரு சகுந்தலாவில். உங்களுக்கு தெரியுமா அதில் ஒரு ஆள் இருக்கிறார், யார் அவர் வெரி குட் ரைட்டர் பிரதர்ஸ் அப்படின்ற ஏண்ட பேரையும் தம்பிட பேரையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, டக்குன்னு அவருக்கு மொழி இந்த சீனை மாற்றினது இவனாக தான் இருக்கும். ராமதாஸ் இது இன்னும் ராமதாஸ் சொல்ல போனால் அவர் இலங்கை திரைப்படத்துறையில் வளர்ச்சியில் மிக சக்ஸஸ் ஆனது வானலின் பங்களிப்பு. உதாரணமாக கோமாளிகள் நாடகம் இருக்கே,
அது 100 நாள் ஓடுறதுக்கு காரணமே அந்த வானொலி புகழ். இல்லாட்டி ஒரு சினிமாவாக மாறி இலங்கையில் சினிமாவில் 100 நாள் ஓடுறதுக்கு கஷ்டம். அது என்ன ராமதாஸ் செஞ்சதுனால முஸ்லீம் லாங்குவேஜ் பேசினது மூலம் அந்த கொழும்பு வாழ்க்கையில் அந்த படம் அந்த ஒரு அப்போ அந்த வானொலி இலங்கை வானொலியுடைய தாக்கம் இந்த இவங்கெல்லாம் செஞ்ச நாடகங்களை இலங்கையின் சினிமாவை வளர்ச்சி. அப்புறம் அந்த இந்த சினிமா முதலாளித்துவம் என்ன செஞ்சதுன்னா அதை 3 நாள் ஓட்டினால் இதை இங்கிட்ட விட்டுட்டாங்க. ஆனால் உண்மையில் அது அந்த பேஸில் அந்த ட்ரெக்கில் போயிருந்தோன்னா இலங்கையில் தமிழ் சினிமாவை வளர்த்துருக்கலாம் வானொலி. நிச்சயமாக இந்த அரை மணி நேரத்துக்குள் இப்படிப்பட்ட ஆளுமைகளுடைய அனுபவங்களை எல்லாம் பேசுவது என்பதும் பகிர்ந்து கொள்வது என்பதும் முடியாத விடயம். நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நாங்கள் அழைத்து வந்து பேசுவோம். இவ்வாறான பல பன்முக ஆளுமைத்தன்மை கொண்ட எம் அஸ்வத் கான் சிறுகதைகள் என்ற நூல் எதிர்வருகின்ற 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டு வைக்கப்பட இருக்கிறது. அந்த நிகழ்வு சிறப்புற நாங்கள் வாழ்த்துகின்றோம். இவ்வாறான ஆவணப்படுத்தல்கள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய பணியும் தொடர்ந்து சமூகத்துக்கு தேவை. நீண்ட ஆயுளோடும் நிலையான ஆரோக்கியத்தோடும் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய இந்த புரையொலி நிகழ்ச்சியிலே நாங்கள் எங்களுடைய மூத்த எழுத்தாளர் பன்முக ஆளுமை கொண்ட எங்களுடைய மதிப்புக்குரிய எம் அஸ்வத் கான் அவர்களோடு பேசியிருந்தோம். அவர் சம்பந்தமான விடயங்களையும் அவருடைய துறை சார்ந்த விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்த எழுத்தாளர் இலக்கிய செயற்பாட்டாளர் மேமன் கவி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.